வணக்கம், இது உங்கள் புதிய யூடியூப் சேனல் த கோட்ஸ் ஸ்பாட். அமைதியான ஒரு சிற்றூரின் பெயர் தோலக்கு. அங்கே மக்கள் விவசாயத்தில் உழைத்து அமைதியாக வாழ்ந்து வந்தனர். அந்த ஊரில் சாலியா என்கிற விவசாயி, அவரது மனைவி, மகன் பீம், மகள் சுட்கி வந்தனர். பீம் நல்ல மாணவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தெருவில் நாய், பூனை எதுவாக இருந்தாலும் அவன் கல்லை எடுத்து எரிந்து அடிப்பான். பாவம், உயிர்கள் பயந்து ஓடிவிடும். பீம் ஒரு விளையாட்டு போல இருந்தது. அம்மா எப்போதும் அவனை கண்டிப்பாள். பீம், அவற்றை அடிக்காதே, அவற்றுக்கும் உயிர் உண்டு, தேவையில்லாமல் துன்புறுத்தாதே என்று. சில சமயம் அவள் நாய்களுக்கு சோறு கூட போடுவாள். ஆனால் பீம் கேட்டுக் கொண்டதில்லை. ஒரு நாள் அருகில் உள்ள டவுனுக்கு சர்க்கஸ் வந்தது. மக்கள் கூட்டமாக சென்றனர். சவேனஸ் என்னும் குடும்பத்துடன் போனார். பீம் ஆச்சரியமாக பார்த்தான். யானை சைக்கிள் ஓட்டியது அவனை சிரிக்க வைத்தது. ஆனால் முதலை வாயில் மனிதன் தலையை வைப்பது அவனை பயமுறுத்தியது. சில நாட்களுக்கு பிறகு அம்மா சுட்கி எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு துணி துவைக்க சென்றார். சிறுமியை பக்கத்தில் உட்கார வைத்து வேலை செய்தாள். அந்த நேரம் சர்க்கஸில் இருந்து தப்பிய முதலை மெதுவாக நீரிலிருந்து மேலே வந்து குழந்தையை நோக்கி பாய்ந்தது. ஐயோ, என் குழந்தை என்று அம்மா கத்தினார். அந்த கணத்தில் 2 தெரு நாய்கள் பாய்ந்தன. அதே பீம் லால் அடித்த நாய்கள் தான். அவை தைரியமாக முதலைக்கு எதிராக சண்டையிட்டன, குறைத்தன, கடித்தன, உயிரையே பணயம் வைத்து குழந்தையை காப்பாற்றின. சத்தம் கேட்டவுடன் கிராம மக்கள் ஓடி வந்தனர். முதலை பிடிக்கப்பட்டது. சர்க்கஸ்காரர்கள் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் அனைவரின் பார்வையும் அந்த 2 நாய்கள் மீதுதான். காயங்களுடன் இருந்தும் அவை பெருமையுடன் அங்கே நின்றன. அம்மா கண்ணீருடன் அவற்றை பார்த்தாள். பள்ளியில் இருந்து வந்த பீம் இந்த சம்பவம் கேட்டதும் தங்கையை தழுவிக்கொண்டு அழுதான். அவன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் அடித்த, துன்புறுத்திய நாய்கள்தான் இன்று தங்கையின் உயிரை காப்பாற்றியவை என்று. அந்த நாள் முதல் பீம் ஒருபோதும் நாய்களை அடிக்கவில்லை. மாறாக அவற்றை அன்போடு நடத்தினான். தந்தையுடன் சேர்ந்து மருந்து வாங்கி வந்து அவற்றின் காயங்களுக்கு தடவி குணப்படுத்தினான். மெதுவாக நாய்களும் அவனை நம்பி அவனுடன் விளையாடத் தொடங்கின. கிராம மக்கள் அனைவரும் இதை கண்டு வியந்தனர். நாய்கள் பாவம் உயிர்கள் மட்டுமல்ல, அவை நண்பர்கள், உயிரை காப்பாற்றக்கூடியவை. அன்றிலிருந்து பீம் தெரு நாய்களை அடிக்காமல் அவற்றை அன்புடன் நடத்த கற்றுக்கொண்டான். நாய்களுடன் குழந்தைகள் விளையாட, அவற்றின் வாலை ஆட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த காட்சியை பார்த்த அம்மா சிரித்தார். அவர் மனதில் ஒரு உணர்வு மட்டும், அன்பு காட்டினால் அன்பே திரும்ப வரும் என்பதே. எண்டிங் மாரல் ஆஃப் த ஸ்டோரி: அன்பு காட்டினால் அன்பே திரும்பும். தெரு நாய்களை துன்புறுத்தாதீர்கள், அவைகளுக்கும் உயிர் உண்டு. ஒரு நாள் அவைகளும் நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடியவை. நீங்கள் எப்பவாவது நாய்களுக்கு சாப்பாடு வைத்தது உண்டா? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த கோட்ஸ் ஸ்பாட் என்றும் உங்க மனதில்.